தெய்வ செயலை ஏன் திமுக அரசு காத்து நிற்கிறது என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறையால் மிரட்டப்படுவதாக கண்ணீருடன் காணொலி வெளியிட்டுள்ளார் என்று இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீருடன் காணொலி வெளியிட்டுள்ளதாக இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். விவரங்களை சொல்லுங்கள். அரக்கோணத்திலே கல்லூரி மாணவி ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் தான் அரக்கோணத்திலே திமுக கவுன்சிலர் அனுமதியின்றி துப்பாக்கி வைத்திருந்திருக்கக்கூடிய அந்த செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக பதிவிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் தான் அரசின் காவல்துறையால் மிரட்டப்படுவதாக நேற்றும் கூட கண்ணீருடன் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கின்றார். திமுகவினுடைய இளைஞரின் நிர்வாகி தெய்வ செயல் மாணவியை ஏமாற்றுகிறான், பல திமுகவினரின் இச்சைக்கு அந்த மாணவியை இணங்குமாறு துன்புறுத்துகிறான், தைரியமாக வந்து புகார் அளித்த மாணவியை காவல்துறை மிரட்டுகிறது, திமுக இளைஞரணியின் ஒரு துறையாக காவல்துறை இருப்பதால் நடவடிக்கை எடுக்க மறுக்கின்றது, திமுக நகராட்சி கவுன்சிலரிடம் முறையான அனுமதி பெறாத துப்பாக்கி இருக்கின்றது, போதை இளைஞரிடம் கத்தி, பள்ளி மாணவர்களின் புத்தகப்பையில் அறிவாலை தாண்டி சர்வசாதாரணமாக ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் தமிழகத்தில் புழக்கத்தில் வந்துவிட்டது என்றவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதைத்தானே ஸ்டாலின் மாடலை தானே அலங்கோல ஆட்சி என்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இந்த உண்மையை சொன்னால் எதற்கு முதலமைச்சருக்கு கோபம் வருகின்றது என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இந்த அவலத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினால் எங்களுக்கு போராடுவதற்கு தடை விதிக்கின்றார்கள், ஆனால் குற்றவாளிக்கு ஆதரவாக திமுக பொதுக்கூட்டம் நடத்துகின்றது, நான் கேட்கின்றேன், இதெல்லாம் வெட்கமாக இல்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தெய்வ செயலை ஏன் இந்த அளவு காப்பாற்றுகின்றது திமுக? தெய்வ செயலை காப்பாற்றுவதன் மூலம் அதன் பின்னால் பெரும் அரசியல் முதலை ஏதேனும் மறைக்கப்பட்டு காக்கப்படுகின்றதா? அப்படியெனில் யார் அந்த சார்? பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களின் கேள்விகள் ஓயாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். திமுக கவுன்சிலர் கையிலே நவீன துப்பாக்கி எப்படி வந்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் வைத்திருக்கின்றார் முதலமைச்சர் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், சட்டம் ஒழுங்கு இந்த நிலையில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல முதல்வராக இருந்தால் வெட்கப்பட வேண்டும் என்றும் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் முதலமைச்சர் அதையெல்லாம் செய்யவில்லை. நான் எப்போதும் சொல்வது போல இந்த ஆட்சி முடியும் வரை மக்களே தங்களை காத்துக் கொள்ள வேண்டும், குறிப்பாக திமுகவினரிடம் இருந்து மக்கள் தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். போய் பிரஸ் ரிலீஸ் விடுறாங்க, நான் கொடுக்குற எவிடன்ஸ் எல்லாம் வெளியில விடுறது, போலீஸ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. சத்தியமா என்னால முடியல. எனக்கான நீதி எப்பவுமே கிடைக்க போறது இல்லை.